Good morning, bro. Audible irukappa. Good morning to all. Audible irukka solunga. Okay. So next question. So idu solve pannunga. Fourth question. The value of steady state response. The value of the value of response of the given system Okay, the value of response of the given system for the input of x of t equal to cos t del of 3t minus pi by 2. சரிங்களா? The value of the response of the given system for the input of x of t. இது மாதிரி கொடுத்திருக்கா. சரிங்களா? The value of response can be analyzed from the given input minus infinity to plus infinity x of t into dt. Solve option A 0, option B 1 by root 3, option C 1 divided by 2 root 3, option D 2 divided by root 3. Solve பண்ணுங்க. Okay, so நான் இங்க solve பண்றோம்பா. சரிங்களா? The value of response of the given system, சரிங்களா, for the given input x of t கொடுத்திருக்காங்க. x of t equal to cos t del of 3t minus pi by 2. The value of response can be analyzed from the given input. சரிங்களா? From the given input. Right. Given inputக்கு சரிங்களா, ஒரு சிஸ்டத்துக்கு இன்புட் ஈக்குவேஷன் x of t நீங்க கொடுக்குறீங்க. அப்ப ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? So value of response can be analyzed from the given input. So இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சுவலா இதுதான் கொடுத்துருக்காங்க சொல்யூஷன். நான் இங்க எழுதுறேன் இந்த இடத்துல. சரிங்களா? So integration minus infinity to plus infinity. சரிங்களா? x of t என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos t into del of 3t minus pi by 2 into dt. சரிங்களா? ஏன்னா இதை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். x of t கொடுத்துருக்காங்க. சரிங்களா? x of t are given cos t del of 3t minus pi by 2. ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த டேர்ம் பாருங்க, நல்லா கவனிங்க. ஸோ இது மாதிரி டெல்லுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ரைட். டெல்லுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்தாவே மேக்ஸிமம் இதை நீங்க இன்டெகிரேட் அப்ளை பண்ணி பார்க்க தேவையில்ல. ரைட். இது மாதிரி டெல் ஃபங்க்ஷன் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் என்னப்பா? at a time t equal to 0, value of impulse வந்துட்டு 1. கரெக்ட்டுங்களா? at t equal to 0, at t equal to 0, the value of impulse function என்னப்பா? 1. del of 0 t equal to 0 அப்படின்னா 1 அப்படின்னும்.
வீடியோ ஆன்ல இருக்கா? ஓகே. So del of 0 equal to 1. Okay. Del of 0 equal to 1. சரிங்களா? அப்ப இந்த டேர்ம் நல்லா கவனிங்க. இந்த டேர்ம் ஃபுல்லா 0 பண்ணணும். del of 0 1 அப்படின்னா 1 into some சிக்னல் கண்டிப்பா வேல்யூ வரும். சரிங்களா? அப்ப இதை 0 பண்ணணும் அப்படின்னா சரிங்களா, இது என்னன்னா ஜஸ்ட் இங்க பாருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் t -2 இப்படி கொடுத்துருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. டைரக்டாவே நீங்க என்ன பண்ணிடலாம், del of t-க்கு பதிலா 2ன்னு போட்டீங்கன்னா, ஸோ இங்க -2 இருந்தா இதனுடைய ஆப்போசிட் சைன் போட்டீங்கன்னா 2 - 2 என்னன்னா 0ன்னு வந்து கரெக்டுங்களா? அப்ப del of 0 வந்து வேல்யூ 1. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், புரியறதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? பட் இங்க என்ன இருக்குன்னா டைமுக்கு முன்னால பாத்தீங்கன்னா சம் ஸ்கேலிங். டைமுக்கு முன்னால 3ன்னு இருக்குல்லப்பா, அதுக்கு பேர் என்னப்பா? டைமுக்கு முன்னால 3 அப்படின்னு இருக்குல்ல ஃப்ரண்ட்ல, அதுக்கு பேர் என்னது? ஸ்கேலிங். சரிங்களா? டைம் ஸ்கேலிங். அப்ப இந்த 3 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டைம் ஸ்கேலிங் தெரியும். ஸோ del of 3t minus π/2 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 வெளியில எடுத்துருங்க காமனா. ஸோ அப்ப del of எப்படி எழுதலாம், ஸ்கேலிங் ஃபங்க்ஷனுக்கு டைரக்டா எழுதலாம். ஜென்ரலா நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல எழுதலாம் del of at எப்படி எழுதலாம், 1/modulus a del of t அப்படின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அப்ப t-க்கு முன்னால 3 இருக்கு. ஸோ இதுதான் ஏங்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்ப ஒரு நிமிஷம் கொஞ்சம் கர்சர் ஒர்க் ஆகும். ரைட். ஸோ 1/, இங்க என்ன இருக்கு, a3. ஓகேங்களா? ஆனா இது என்ன இப்படி வராதுன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் சிம்பிளிஃபைடு நல்லா கவனிங்க. ஸோ இது மட்டும் தனியா பாருங்க, 3tனா பிரச்சனை இல்லை, இது மாதிரி நீங்க டைரக்டா எழுதிடலாம். கரெக்டுங்களா? பட் கூட -π/2. அப்ப எப்படி எழுதலாம், del 3 நான் வெளியில எடுத்துறோம் ஃபர்ஸ்ட். அப்ப t-ன்னு இருக்குங்களா, மைனஸ் நல்லா கவனிங்க, t-க்கு முன்னால என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன டேர்ம் வெளியில எடுத்தீங்களோ அந்த டேர்மால டிவைட் பண்ணு. அப்ப 3t / 3 அப்படின்னு போட்டீங்கன்னா t-ன்னு வரும். -π/2 into 3 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ இது ஃபுல்லா நீங்க t-ன்னு வச்சுங்க இப்ப. சரிங்களா? இப்ப என்ன ஃபார்மட்ல இருக்கு, இது del of at. சரிங்களா? இது a-ன்னு வச்சுங்க, இது t-ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு போறோம்பா. ஸோ அப்ப del of 3t minus π/6 அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா? t minus π/6 இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை t-ன்னு வச்சுக்கோங்க. del of at டைம் ஸ்கேலிங். ஸோ இது நீங்க எப்படி எழுதலாம், 1/modulus a into del of t அப்படின்னு ஒரு ஃபார்மட் ப்ராப்பர்ட்டி. இப்ப இந்த ஃபார்மட் எழுதுனீங்கன்னா என்ன வரும், இந்த del of at-ன்னு இருக்குல்ல, அப்ப என்ன வரும்னா 1/modulus 3 தான். சரிங்களா? del of t. ஸோ இதுதான் t, நல்லா கவனிங்க, இதுதான் t. அப்ப del of t, அப்ப del of t minus π/6. கரெக்டுங்களா? ஸோ இந்த டேர்ம் வந்துருச்சு, t minus π/6. ரைட். இப்ப கொண்டு போயிட்டு இந்த டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேர்மை தான் நான் சிம்பிளிஃபை பண்ணி இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிருக்கேன். சரிங்களா? இந்த டேர்ம் இப்படி வந்துருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப ஸோ இன்டெக்ரல் -∞ to +∞ cos t del of 3t minus π/2 இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி எழுதலாம்னா into 1/3 del of t minus π/6 into dt. ஏன் நான் இப்படி கொண்டு வந்திருக்கணும் புரியுதுங்களா? ஏன் நான் டைரக்டா எடுக்கலன்னா என்ன ரீசனு, நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு t-க்கு மட்டும்தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பதான் del of 0ன்னு வரும். சரிங்களா? அப்பதான் 1 அப்படின்னு வரும். 1 into சிக்னல் அப்படின்னா மட்டும்தான் சிக்னல் ஃபங்க்ஷன் வரும். சரிங்களா? வேல்யூ வரும். அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா இந்த 3 எல்லாம் இருக்கக்கூடாது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது மாதிரி ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் வந்துட்டு 0 பண்ணணும். ஏன்னா del of 0வோட டைம் t = 0 மட்டும்தான் 1. அதர் than 0 அப்படின்னா 0ன்னு வந்துடும் வேல்யூ. சரிங்களா? ரைட். அப்ப t-க்கு என்ன போட்டா del of 0ன்னு வரும்னு பாத்தீங்கன்னா t = இங்க என்ன இருக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் போல இருக்கு. ஸோ -π/6னா +π/6. அப்ப t = +π/6ன்னு போட்டீங்கன்னா del of 0ன்னு வரும். del of 0வோட வேல்யூ 1. சரிங்களா? அப்ப -∞ நெக்ஸ்ட் இதை நீங்க t கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த t வந்துட்டு இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டுங்களா? t வந்துட்டு இந்த லிமிட்டுக்குள்ள கண்டிப்பா -∞ இருந்து +∞ இந்த π/6ங்கிறது வருமானா கண்டிப்பா வரும். எல்லா வேல்யூமே
டீங்கிறது எந்த வேல்யூ வந்தாலும் கண்டிப்பா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ள தான் இருக்கும். கண்டிப்பா செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா டெல் ஆஃப் ஜீரோன்னு வரணும், கொண்டு வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த டைம் வந்துட்டு இந்த லிமிட்ல இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி இருந்தது அப்படின்னா, சரிங்களா, செக் பண்ணி லிமிட் செக் பண்ணீங்கன்னா அப்ப என்ன வரும், டைரக்டா இந்த டேர்ம் எப்படி எடுத்து எழுதுங்க. அப்ப என்ன வரும், cos t into 1/3 into del of t minus 5/6. அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா cos t க்கு வந்துட்டு at t equal to 5/6 ன்னு இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இந்த given function ஃபுல்லா. சரிங்களா? t க்கு பதிலா 5/6 into 1/3 del of 5/6 minus 5/6. சரிங்களா? ரைட். இப்போ நான் இங்க எழுதுறேன் டைரக்டா. cos 5/6 180 divided by 6 cos 30. cos 30 ஓட வேல்யூ என்னது, √3 divided by 2 into 1/3. இதனுடைய வேல்யூ del 0. கரெக்ட்டுங்களா? del 0, del of 0. அப்ப என்ன வரும், √3 divided by 2 into 1/√3 எப்படி எழுதலாம்னா √3 into √3 ன்னு எழுதலாம். del of 0 ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், √3 கேன்சல். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 1 divided by 2√3. இந்த ஆன்சர் வருது அப்ப எல்லாத்துக்கும் 1 divided by 2√3. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு சி ஆப்ஷன். இது கிளியரா? எல்லாத்துக்கும் வருது ஆன்சர்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். ஸோ இந்த மாடல்ல நான் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாடல் இன்னொரு சம் கொடுக்குறேன். 5. The value of integral minus infinity to plus infinity e power minus t. சரிங்களா? e power minus t del of 3t minus 4 into dt, where del of t is a direct delta. சரிங்களா? So options are e power 3/4, option B, e power minus 4/3 divided by 4, option C, e power minus 4/3 divided by 3, option D, 0. Solve பண்ணுவோம். ஸோ நான் இந்த இடத்துல நான் சால்வ் பண்றேன். சரிங்களா? கொஸ்டின் பாருங்க, the value of integration, இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டுடா. del of t ஒரு இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு. சரிங்களா? ரைட். நீங்க இது ரொம்ப சால்வ் இதெல்லாம் பண்ணி தேவை. இது பார்த்தீங்கன்னா டீக்கு முன்னால என்ன இருக்குன்னு பாருங்க. டீக்கு முன்னால ஃப்ரண்ட் ஸ்கேலிங் ஃபங்க்ஷன். சரிங்களா? எஸ். ஸோ அப்ப del of 3t minus 4 இருக்குங்களா, இதை நீ பார்த்ததுன்னே சொல்லிடலாம், உங்களுக்கு புரியுதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். del of 3t minus 4. அப்ப இந்த 3ங்கிறது என்னது அப்படின்னா, ஸோ நீங்க காமனா வெளியில எடுங்க. ஸோ அப்ப del of 3. சரிங்களா? ஏன்னா டி மட்டும் தான் இருக்கணும், டி முன்னால எதுவும் இருக்கக்கூடாது. 3. சரிங்களா? 3ஆல வெளியில எடுத்துட்டு எதால நீங்க என்ன டேர்ம் வெளியில எடுத்தீங்கன்னா அதால டிவைட் பண்ணுங்க. இந்த டேர்ம் இந்த டேர்ம். ஸோ 3t divided by 3 என்ன வரும், t minus 4 divided by 3. இதை ஃபுல்லா நீங்க என்னன்னு வச்சுக்கலாம்னா டீன்னு வச்சுக்கலாம். அப்போ del of at இந்த ஃபார்மட் இருக்கு, டைம் ஸ்கேல். சரிங்களா? அப்போ 1 divided by 3 del of t minus 4/3. அப்போ நீங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ இன்டகிரேஷன் minus infinity to plus infinity e power minus t del of 3t minus 4 இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்க எப்படி எழுதலாம்னா into 1/3 del of t minus 4/3 into dt. நெக்ஸ்ட் இதனுடைய வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா டைம், இந்த வேல்யூ என்ன பண்ணணும் 0 கொண்டு வரும். அதுதான் del of 0 வேல்யூ 1. கரெக்டுங்களா? ரைட். அப்ப டீக்கு என்ன போட்டா 0 வரும்னா t equal to 4/3 அப்படின்னு போடும். நெக்ஸ்ட் இந்த 4/3 இதுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். கண்டிப்பா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல 4/3 வரும். செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்க டைரக்டா e power minus t சொல்யூஷன் எழுதுங்க into 1/3. சரிங்களா? del of t minus 4/3. ஸோ at t equal to 4/3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இப்போ e power t பதில் minus 4/3 divide by 3. இந்த del of
4/3 minus 4/3 இதனுடைய வேல்யூ 1. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா e power minus 4/3 divided by 3. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி. சரிங்களா? ஆப்ஷன் சி. ரைட். இப்போ இதே கொஸ்டின்ல நான் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இதா கேட்குறேன், நீங்க சால்வ் சொல்ல முடியுதுன்னு பாருங்க. இப்ப சொல்லுங்க இதே கொஸ்டின். சரிங்களா? இன்டகிரேஷன் 2 to infinity e power minus t del of 3t minus 4 into dt. இதனுடைய ஆன்சர் என்ன? இது ஒரு 6th கொஸ்டின் கூட வச்சு, கொஸ்டின் நம்பர் 6 கூட வச்சு. சரிங்களா? இதனுடைய ஆன்சர் என்ன? 0. சரிங்களா? 0. என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு ஏன் இது 0 அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க இது மாதிரி ஸ்கேலிங் எல்லாம் பண்ணிடுவீங்க. ஸோ எப்ப வந்துட்டு இந்த டேர்ம் இதே கொஸ்டின் தான்ப்பா கேட்டிருக்கேன். சரிங்களா? லிமிட் மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன். 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரலாம். t ஈக்குவல் டு 4/3 போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு டெல் ஆஃப் 0ன்னு வரும். டெல் ஆஃப் 0வோட வேல்யூ தான் 1 இன்ட்டு சம் சிக்னல் தான் வேல்யூ வரப்போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் 4/3ங்கிறது சரிங்களா? 4/3 நீங்க போடணும். இந்த சமயம் தான்ப்பா. இப்போ t ஈக்குவல் டு 4/3 போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1 பாயிண்ட் சம்திங் வரும். அப்ப லிமிட் லோயர் லிமிட் என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, 4/3 வரும். ஆனா இங்க லோயர் லிமிட் என்ன இருக்குன்னா 2ல தான் ஸ்டார்டே ஆகுது, இன்ஃபினிட்டில முடியுது. ஆனா கண்டிப்பா இந்த லிமிட் பாத்தீங்கன்னா 1 பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.33 வச்சு 1.33 இந்த லிமிட்டுக்குள்ளே வரல. சரிங்களா? இங்கதான் வருது. அப்ப t ஈக்குவல் டு 4/3 நீங்க சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்படி பண்ணினாலும் செகண்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. அந்த லிமிட்டை செக் பண்ணும்போது 1.33 அந்த லிமிட்ல வரல. சரிங்களா? ரைட். லிமிட்ல வரலன்னா கண்டிப்பா இது அதர் தென் 1.33 போட்டீங்கன்னா சரிங்களா, இந்த லிமிட்ல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது கண்டிப்பா இந்த டேர்ம் 0 ஆயிடும். 0 இன்டு எனிதிங் 0. ஸோ ஆன்சர் வந்துட்டு 0. புரியுதுங்களா? அப்ப என்னுடைய வேல்யூ 0. அப்ப 2 கண்டிஷன் செக் பண்ணுவோம். 4th சம்மா. சரிங்களா? 4th சம். இது புரியுதாப்பா? இந்த மாடல் புரியுது எல்லாத்துக்கும்? ஓகே, இந்த மாடல் புரியுதா? நெக்ஸ்ட் சம் போவோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் அடுத்தது நெக்ஸ்ட் என்னது? 6th சம். கால்குலேட் ஆவரேஜ் பவர் சிக்னல். ஆவரேஜ் பவர் சிக்னல். சரிங்களா? ஆவரேஜ் பவர் சிக்னல் as shown in figure. கீழே கொடுத்துருக்காங்க டயக்ராம். ஸோ டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது டி, இது y of t, தட் இஸ் சிக்னல். சரிங்களா? x of t or y of t ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிக்னல் எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. -4 3 -3 இது 0. ஸோ இது வந்துட்டு இன்ஃபினிட்டி, இது மைனஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? ஸோ வேல்யூ வந்துட்டு ஆப்ஷன் ஏ இன்ஃபினிட்டி, ஆப்ஷன் பி 0, ஆப்ஷன் சி 2, இதனுடைய மேக்னிடியூடு 2. சரிங்களா? ஆப்ஷன் டி -1/4. சால்வ் பண்ணுங்க. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. நான் இங்க சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? கால்குலேட் ஆவரேஜ் பவர் சிக்னல். ஸோ இது இந்த அளவுக்குலாம் டைம் எடுத்துக்கூடாதா? சிம்பிள் சம். சரிங்களா? இது பார்ட். ஓகே, கால்குலேட் த ஆவரேஜ் பவர் சிக்னல் as shown in the figure. ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் -infinity to +infinity. சரிங்களா? -4 மைனஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இங்க சால்வ் பண்றேன். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த என்ன கேட்டிருக்காங்கன்னா பவர் சிக்னல் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பவர் சிக்னல் கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா, பவர் சிக்னல். ரைட், இந்த சைடு லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு சிக்னல். ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு சிக்னல் பாக்குறேன். இது என்ன டூரேஷன் இருக்கு, டைம் வந்துட்டு என்ன டூரேஷன் இருக்கு, ஃபைனட் டூரேஷனா இருக்கா, இன்ஃபினைட் டூரேஷனா இருக்கா, யாராவது சொல்ல முடியுமா? ஃபைனட் டூரேஷனா இல்ல இன்ஃபினைட் டூரேஷனா? ஃபைனட் டூரேஷன். அப்ப ஃபைனட் டூரேஷனா இருக்கு அப்படின்னா, இந்த சிக்னல் ஃபைனட் டூரேஷனா இருக்கு அப்படின்னா, சரிங்களா, இது என்ன சிக்னல்? ஃபைனட் டூரேஷன் அப்படின்னா அது என்ன சிக்னல்? எனர்ஜி சிக்னல். சரிங்களா, ஃபைனட் டூரேஷன் அப்படின்னா இது என்ன அப்படின்னா எனர்ஜி சிக்னல். சரிங்களா, எனர்ஜி சிக்னல். ரைட், சொல்லியிருப்போம் நம்ம ஃபைனட் டூரேஷன்னா எனர்ஜி சிக்னல். ரைட், அப்ப ஃபைனட் டூரேஷன் எனர்ஜி சிக்னல்னா இதுக்கு பவர் சிக்னல் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க கால்குலேஷனே பண்ண தேவை. ஃபைனட் டூரேஷன் இது வந்துட்டு 0 to -4 வந்துருச்சு, 0 to -4 வந்துருச்சு சிக்னல். கரெக்டுங்களா, அப்ப அது ஃபைனட் டூரேஷன் எனர்ஜி சிக்னல். அப்ப எனர்ஜி சிக்னலா இருக்கு அப்படின்னா, எனர்ஜி சிக்னலே ஃபைனட் அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், எனர்ஜி சிக்னலே ஃபைனட் அப்படின்னா பவர் சிக்னல், பவருக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு எனர்ஜி. கரெக்டுங்களா, பவருக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் எனர்ஜி. எனர்ஜியே ஃபைனட் தான் இருக்கு, ஃபைனட் வேல்யூ தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது என்னவா இருக்கும், 0. சரிங்களா, அப்ப பவர் சிக்னல் 0. சரிங்களா, ரைட். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு 0. உங்களுக்கு ஏன் இது அடுத்த ஸ்டேஜ்னு சொல்றோம்னா, இன்டு டைம். டைம் என்னது 1 2 3 4 5 6. எப்படி சொல்றோம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 0 to 4 ஃபைனட் டூரேஷன். உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்போம் பாருங்க, எனர்ஜி சிக்னல் ஃபைனட்டா இருக்கு அப்படின்னா பவர் சிக்னல், சரிங்களா, 0. எனர்ஜி சிக்னல் வந்துட்டு இன்ஃபைனைட்டா இருக்கு அப்படின்னா இது நான் வந்துட்டு ஒரு டேர்ம் கொடுத்துருப்பேன், இருக்கா பாருங்க, பவர் சிக்னல் இன்ஃபினிட்டி. இந்த டேர்ம் கொடுத்துருப்பேன், இருக்கா பாருங்க, இருக்கா? ரைட், நான் ஆல்ரெடி இதுவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பவர் சிக்னல் வந்துட்டு எனர்ஜி சிக்னலா மாறுது அப்படின்னா, சரிங்களா, நான் எப்படி உங்களுக்கு இது சொல்லிருப்பா, P ஈக்குவல் டு E ஈக்குவல் டு P இன்டு T. பவர்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் 1 2 3 4 5 நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படி போகுது அப்படின்னாவே உங்களுக்கு அது பேர் என்னது, ஃபைனட் வேல்யூ இங்க இருக்கு. சரிங்களா, அப்ப உங்களுக்கு பவருக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் எனர்ஜி. ஏன்னா பவர் இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், டைம் கூட மல்டிபிள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு போகுது, அப்ப எனர்ஜி. சரிங்களா, அப்போ எனர்ஜி சிக்னல்ல வந்து இங்க ஃபைனட் வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க, அப்ப இதுக்கு முன்னால என்ன இருக்கும், வர 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 குறைஞ்சிட்டு வந்து 0 வரும். அப்ப இங்க எனர்ஜி சிக்னல். சரிங்களா, அப்ப கண்டிப்பா ப்ரீவியஸ் என்ன இருக்கும், பவர் சிக்னல் தான் சொல்றேன். எனர்ஜி சிக்னல் ஃபைனட்னா பவர் சிக்னல் 0. சப்போஸ் எனர்ஜி சிக்னல்லே இங்க இன்ஃபினைட்னு இருக்கு, அப்ப இதுக்கு முன்னாலதான பவர் சிக்னல், எனர்ஜி முன்னால இப்படி வரும்போது நீங்க என்ன வரும், கண்டிப்பா ஃபைனட் வேல்யூ இருக்கும். சொல்றது புரியுதுங்களா, இமேஜின் பண்ணுங்க. ரைட், அப்ப கண்டிப்பா லெஃப்ட் சைடு சிக்னல் என்ன அப்படின்னா இது என்னது, ஃபைனட் டூரேஷனா எனர்ஜி சிக்னல். அப்ப பவர் சிக்னல் கண்டிப்பா என்ன அப்படின்னா 0. சரிங்களா, ரைட். அப்ப ரைட் சைடு மட்டும் செக் பண்ணுங்க. ரைட் சைடு, ரைட் ஹேண்ட் சிக்னல், ரைட் ஹேண்ட் சைடு இது என்ன அப்படின்னா உங்களுக்கு கர்வ் எப்படி இருக்கு, 2ல இருக்கு, 0ல வந்து T இன்ஃபினிட்டி வரல இருக்கு. இது என்ன டூரேஷன், யாராவது சொல்ல முடியுமா? இது என்ன டூரேஷன், இன்ஃபைனைட் டூரேஷன். சரிங்களா, ஏன்னா பாருங்க 0ல 2 ஆரம்பிக்குது ரைட் ஹேண்ட் சைடு. சரிங்களா, T ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வரல உங்களுக்கு போயிட்டே இருக்கு. சரிங்களா, அப்ப இன்ஃபைனைட் டூரேஷன். சரிங்களா, இன்ஃபைனைட் டூரேஷன். கரெக்டுங்களா, அப்ப இன்ஃபைனைட் டூரேஷன் அப்படின்னா இது என்ன சிக்னல், யாராவது சொல்ல முடியுமா? எனர்ஜி சிக்னல். எனர்ஜி சிக்னல்ங்கிறது நல்லா கவனிங்க, எனர்ஜி சிக்னல் ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. எனர்ஜி சிக்னல் வந்துட்டு இன்ஃபினிட்டி. ஏன்னா நல்லா கவனிங்க, இது டைம் கூட தான் இந்த மேக்னிட்யூட் இன்டு டைம், அதுதான் இந்த ஏரியா. சரிங்களா, இந்த ஏரியா. அப்ப எனர்ஜிங்கிறது இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கு. அப்ப கண்டிப்பா பவர் என்னவா இருக்கும், ஃபைனட். சரிங்களா, டைம் இன்ஃபினிட்டி, எனர்ஜின்னு நீங்க எடுத்துங்க, இது இன்ஃபினிட்டி. அப்ப பவர் கண்டிப்பா என்ன இருக்கும், ஃபைனட் வேல்யூ. அப்போ கண்டிப்பா பவர் சிக்னல் வேல்யூ இருக்கு. சரிங்களா, வேல்யூ இருக்கு. அப்ப நீங்க வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க.
ஸோ இதுக்கு ஷார்ட்கட் நீங்க இந்த இன்டகிரேஷன் அதெல்லாம் தேவையில்லை. பவர் சிக்னல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருப்போம், ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் டிவைட் பை 2. சரிங்களா, ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் டிவைட் பை 2. ஆம்ப்ளிடியூட் என்ன இருக்கு 2, 2 ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸோ இப்போ 4 டிவைட் பை 2. ஸோ ஆன்சர் வந்துட்டு 2. சரிங்களா, பவர் ஈக்குவல் டு 2. இல்லை நீங்க இன்டகிரேஷன் போனாலும் போடும், ஒன்றும் பிரச்சனை. இது ஜெனரல் பவர் வந்துட்டு ஃபைனட் வேல்யூவா இருக்கு அப்படின்னா பவர் சிக்னல் சொல்றாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க எப்பயுமே. சரிங்களா, ரைட். அப்ப ஆன்சர் வந்துட்டு 2. அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஸோ எப்படி வேணாலும் டயக்ராம் கொடுக்கட்டும், இது பவர் சிக்னலா இல்ல என்டிசி சிக்னலும் கேட்டாங்கன்னா நீங்க பவர் சிக்னல் சொல்லிடலாம் இந்த டயக்ராம். சரிங்களா, இல்ல வேல்யூ தான் நீங்க கண்டுபிடிக்க சொன்னா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு போயிடும். சொல்ல புரியுதுங்களா? இது கிளியரா? அப்போ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் 7th क्वेश्चन. ஸோ ஒரு 2 days எடுப்போம். சரிங்களா, the period of the signal x of t equal to 10 sin 12 pi into t plus 4 into cos 18 into pi into t. It is சரிங்களா, option A, not fundamental time period. Option B, 1/3 second. Option C, 1 second. Option D, 5/4 second. Solve. நீங்க சால்வ் பண்றேன். சரிங்களா, ஸோ பீரியடிக் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம் பார்த்துருப்போம். சரிங்களா, சிம்பிள் தான், சொல்லுங்க போலாம், எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம். The period of the signal x of t equal to 10 sin 12 pi t 4 cos. கண்டிப்பா இது பீரியட் சிக்னலா நான் பீரியடிக் சிக்னலா? பீரியடிக் சிக்னல். இந்த பைங்கிற ஒரு டேர்ம் வந்துன்னா ஒரு ஷார்ட்கட். ஸோ அப்போ கண்டிப்பா இது நாட் ஃபண்டமெண்டல் பீரியட், இது வராது. ஓகேங்களா, ரைட். சரி, நீங்க சால்வ் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் சிக்னலா வச்சுங்க, டோட்டல் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி, அதுல 2 சிக்னல் ஆட் பண்ணி we get டோட்டல் சிக்னல். சரிங்களா, ஃபர்ஸ்ட் சிக்னல் டைம் பீரியட் தான் கேட்டிருக்காங்க. பீரியட்னா என்னது, டைம் பீரியட். சரிங்களா, டைம் பீரியட் டி தான் கண்டுபிடிக்கணும். டி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன மீனிங், ஒமேகா. ஏன்னா இங்க பாருங்க சைன் ஒமேகா டி, இப்படிதானே ஜெனரல் ஃபார்முலா, சைன் ஒமேகா டின்னு தானே இருக்கும். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு என்னது 2πf படிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு டி தான் வேணும். சரிங்களா, ஸோ அப்போ ஒமேகா 2πf எப்படி எழுதலாம், டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப். அப்போ எஃப் ஈக்குவல் டு 1/t. அப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும் நம்மளுக்கு 2π டிவைட் பை ஒமேகா. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. சரி, டி ஈக்குவல் டு 2π டிவைட் பை ஒமேகா. ஸோ அப்போ டி ஈக்குவல் டு 2π டிவைட் பை ஒமேகாவோட வேல்யூ என்னது, இதான ஒமேகா. ஸோ T1 வச்சுங்க, இதனுடைய சிக்னல் T2 வச்சுங்க. ஸோ இதுல என்ன இருக்கு 12π, பை கேன்சல். ஸோ 1/6 அப்படின்னு வரும். சரிங்களா, 1/6 செகண்ட். ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் சிக்னல் T2 கண்டுபிடிங்க. T2 ஈக்குவல் டு 2π டிவைட் பை ஒமேகா 2 அப்படின்னு வச்சுங்க. இது ஒமேகா, காஸ் ஒமேகா டின்னு சொல்லுவீங்களா, 2π டிவைட் பை 18π. ஸோ அப்போ 1 டிவைட் பை 9 செகண்ட். சரிங்களா, ஸோ அப்போ டி எப்பயுமே இது மாதிரி 2 சிக்னல் வந்ததுன்னா ரேஷியோ எடுத்துக்கோங்க. T1 டிவைட் பை T2. ஸோ T1 என்னன்னா 1/6 இன்ட்டு T2 என்னன்னா 1 டிவைட் பை 9. அப்போ 1 மேல நியூமரேட்டர்ல எப்படி முடிஞ்சவரை இதை சிம்பிளிஃபை பண்ணிடணும். சரிங்களா, இங்க இருக்கிறதா சிம்பிளிஃபை பண்ணிடணும். 6 3ஆல பண்ணீங்கன்னா 3, இது வந்துட்டு 2, 3/2ன்னு இருக்கும். சரிங்களா, 3/2. இப்போ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா, 2T1 ஈக்குவல் டு 3 டைம்ஸ் T2. T1 வேல்யூ இப்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்போ எல்லா சமயக்கும் இதான் ப்ரொசீஜரா, 2 இன்ட்டு T1 1/6, 3 இன்ட்டு T2 ஓட வேல்யூ 1/9. அப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 1/3 ஈக்குவல் டு பண்ணீங்கன்னா 1/3. அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, ஈக்குவலா இருக்கிறது இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதான். சரிங்களா, 1/3 செகண்ட். சரிங்களா, 1 ஈக்குவலா வருதுல ஃபைனலா, அதான் ஆன்சர். எத்தனை சிக்னல் இருந்தாலும் சரி. சரிங்களா, இது மாதிரி பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இதுவும் ஆன்சரா வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணாத பண்ணுங்களேன். இது சிம்பிளிஃபை பண்ணாத டைரக்டா 9/6 எழுதுங்க. நான் இங்க எடுக்கிறேன் பாருங்க. ஸோ 6t1 ஈக்குவல் டு 9t2 இருக்கும். அப்ப 6 இன்டு t1 என்ன இருக்கு? t1 1/6. 9 இன்டு t2 என்ன இருக்குன்னு பாருங்க, 1/9. 9 9 கேன்சல். ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு 1 வரும். கரெக்டுங்களா? அப்போ 1 செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப இது மாதிரி என்ன பண்றீங்கன்னா முடிஞ்ச வரல இங்கே அப்ப இது இல்லைன்னா இது ஆப்ஷனா நீங்க எடுக்கலாம். பட் இது இருக்கும்போது இதுதான் பெஸ்ட் சூசபிள் டைம் செகண்ட். சரிங்களா? இதுதான் பெஸ்ட் கட்ட இந்த சிக்னல் பாஸ் ஆகுது. 1/3 செகண்ட்ல தான் பாஸ் ஆகும். சரிங்களா? இதனுடைய டோட்டல் சிக்னல். ரைட். அப்ப முடிஞ்ச வரல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கேன்சல் பண்ணிடணும். இந்த ரேஷியோ எடுக்கிறீங்களா, ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் ரேஷியோ, இது கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணிட்டு தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இது கிளியர்? அப்ப நெக்ஸ்ட் போலாமா? இது கிளியரா? So next 8th question. Find the output response. Find the output response of the given signal. With the help of sampling of impulse function. Impulse function at t equal to 5 second. சரிங்களா? ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஸோ y of t, இது வந்துட்டு t. சரிங்களா? ஸோ இது -5, -3, -2, 0, 2, 3 போயிட்டே இருக்கு. சரிங்களா? இதனுடைய ஆம்பிளிட்யூடு 1, இதனுடைய ஆம்பிளிட்யூடு 2. சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இதை சால்வ் பண்ண ஆப்ஷன்ஸ் 4/9 ஆப்ஷன் பி, 6 ஆப்ஷன் சி, 2 ஆப்ஷன் டி, 0. சால்வ் பண்ணி சொல்லுங்க. ரைட். ஸோ நான் இங்க சால்வ் பண்றேன். ஃபைண்ட் த அவுட்புட் ரெஸ்பான்ஸ். சரிங்களா? அதாவது அவுட்புட் ரெஸ்பான்ஸ் கிராஃபிக்கலா கொடுத்துருக்காங்க. அவுட்புட் ரெஸ்பான்ஸ் வேல்யூ என்ன, ஃபைனலா ஒரிஜினலா அப்படின்னு கேட்காங்க. சரிங்களா? ரைட். ஃபைண்ட் த அவுட்புட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கிவன் சிக்னல் வித் ஹெல்ப் ஆஃப் சாம்பிளிங் ஆஃப் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் அட் t ஈக்குவல் டு 5 செகண்ட். ரைட். ஸோ நான் இங்க டிரா பண்றேன் கிராஃப். ஸோ கிராஃப் டிரா பண்றேன். ஸோ இது வந்துட்டு ரைட், இது எக்ஸ் ஆஃப் டி கூட வச்சுங்க. ஏன்னா அவுட்புட் ரெஸ்பான்ஸ் கேட்கறாங்களா, இப்படி எடுத்துங்க. இது வந்துட்டு இன்புட் சிக்னல்ல. சரிங்களா? ஃபைண்ட் த அவுட்புட் ரெஸ்பான்ஸ்னாவே அவுட்புட் தான் ஆஃப் த கிவன் சிக்னல் வித் ஹெல்ப் ஆஃப் சாம்பிளிங் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். சாம்பிளிங் அட் 5 t ஈக்குவல் டு t ஈக்குவல் டு 5 செகண்ட்ல இந்த எக்ஸ் ஆஃப் இன்புட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதை நான் சாம்பிள் பண்றேன். என்ன அவுட்புட் ஃபைனலா வருது அப்படின்னு கேட்கறேன். சரிங்களா? ரைட். இந்த சிக்னல் அப்படியே இருக்கட்டும். இந்த சிக்னல் ஏங்கிற கிவன் சிக்னல் இது அப்படியே இருக்கட்டும். எப்படி சாம்பிள் பண்ண சொல்றாங்க அப்படின்னா பை யூசிங் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? எந்த செகண்ட்ல? 5 செகண்ட். 5ங்கிறது இந்த இடத்துல இருக்குங்களா? அப்ப இம்பல்ஸ் சிக்னலோடைய வேல்யூ என்ன, அது மேக்னிடியூட் அப்படின்னா 1 at t ஈக்குவல் டு 5 செகண்ட். 5 செகண்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு 1 அப்படின்னு இருக்கும்.
4.9 6 இதெல்லாம் எல்லாமே 0 தான் இருக்கும். அதானே இம்பல்ஸ் சிக்னலுடைய பர்பஸ். அதானே இதுதான் டெல் ஆஃப் டி. கரெக்டுங்களா? இது எக்ஸ் ஆஃப் டி. இன்புட் சிக்னல் வந்துட்டு சாம்பிள் அட் 5 செகண்ட். 5 செகண்ட்ல இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சாம்பிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அப்ப உங்களுக்கு அவுட்புட் என்னவா இருக்கும் சொல்லுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு y of t equal to ஜெனரலா அவுட்புட் ஈக்குவல் டு x of t இருக்குங்களா இன்புட் இன்டு டெல் ஆஃப் டி சாம்பிள் பண்றோம். அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get the output response. கரெக்ட் தானே? ரைட். அப்ப t equal to 5 செகண்ட்னா இந்த இடத்துல இருக்கும் 5 செகண்ட் அப்படிங்க. 5 செகண்ட்ல என்ன இருக்கு? மேக்னிடியூட் 2. அப்ப இந்த சைடுல எல்லாமே என்னது 0. 0 into anything என்னது 0. அதே மாதிரி 5க்கு இந்த சைடுல என்னதான் வேல்யூ இருந்தாலும் உங்களுக்கு இம்பல்ஸ் என்னது 0. அப்போ ஒன்லி அட் 5 செகண்ட், ஒன்லி அட் 5 செகண்ட், 5 செகண்ட்ல மட்டும்தான் இம்பல்ஸ் அவைலபிள். அப்ப இது கூட நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா சரிங்களா என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் டி உடைய 5 செகண்ட்ல என்ன மேக்னிடியூட் இருக்கு அப்படின்னா 2 into 1. ஸோ அப்போ ஆப்ஷன் 2. சரிங்களா? இது வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களா இல்ல கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ இது ஜஸ்ட் மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. சிம்பிள் தான். கிளியராப்பா? ஸோ இது புரியுதா? அதாவது மீனிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் த கிவன் இன்புட் சிக்னல் வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா இல்லாம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவுட்புட் இப்ப இது நீங்க ஒரு சிஸ்டத்தை கொடுத்தீங்க அப்படின்னா சரிங்களா என்ன சிஸ்டம் அப்படின்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இம்பல்ஸ் சிஸ்டம்னு வச்சுங்க. சரிங்களா? ரைட். அப்ப இன்புட் சிக்னல் ஒரு சிஸ்டத்துக்கு கொடுக்குறீங்க. இம்பல்ஸ்னா 1 தான் இங்க. சரிங்களா? அப்ப t equal to 5 செகண்ட்ல இம்பல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி இம்பல்ஸ் ஃபங்க்ஷனுங்கிற அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இன்புட் சிக்னல்ல at t equal to 5 செகண்ட்ல இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சரிங்களா அதான் சாம்பிள் பண்றேன். அந்த இன்புட் சிக்னலை சாம்பிள் பண்றேன். அப்போ ஒன்லி at t equal to 5 செகண்ட்ல தான் இன்புட்ல என்ன மேக்னெட் இருக்கோ அதை மட்டும் தான் சாம்பிள் பண்ணும். மீதி எந்த இடத்துலயுமே சாம்பிள் பண்ணாது, எடுத்துக்காது. ஏன்னா 0. அப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 1 into 2 இதுலயும் 5 செகண்டுக்கு 1 இதுலயும் 5 செகண்டுக்கு 2. ஸோ அப்ப 2 into 1 2. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி. அவ்வளவுதான்பா. ஸோ டைம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல போகும் டிஎஸ்பி. ஓகேங்களா? தேங்க்யூ. கிளியரா எல்லாத்துக்குமே?